அவெஞ்சருக்கு அபயங்கர் மியூசிக் ஆடே என்னடா பண்ணி வச்சுருக்கீங்கன்ற மாதிரி தான் இன்ஸ்டாகிராம் ஃபுல்லாக ஓடிட்டுருக்கு பிகாஸ் ஆஃப் தி டிசப்பாயிண்டட் பேக்ரவுண்ட் ஸ்கோர். அதான் உண்மை. ஏன்னா ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் வந்து ஒரே சாங் வந்து நம்ம காதில் போட்டு திணிக்கிற மாதிரி இருந்தது அந்த மூவியில். அதான் ஃபேக்ட்டு. ஏன் மற்றவங்களாம் அவங்க மியூசிக் டேரக்டர்லாம் இதுக்கு முன்னாடி ஒரு சாங் வச்சு போட்டதே இல்லையா பேக்ரவுண்ட் மியூசிக் கேட்டது அப்படின்னா போட்டிருக்காங்க, இல்லைன்னா சொல்லலை. ஆனால் வந்து இந்த அளவுக்கு அனாய் ஆகிற அளவுக்கு ரொம்ப கடியாகிற அளவுக்குலாம் யாரும் போட்டது கிடையாது. இப்போது ஏஆர் ரஹ்மான் எடுத்துக்கோங்களேன், ரிதம் மூவியில் வந்து ஒரு 4 கேரக்டர் இருக்கும், ஒரு 3 எமோஷன் இருக்கும், அதே மாதிரி 3 பேக்ரவுண்ட் ஸ்கோர் இருக்கும். அந்த 3 பேக்ரவுண்ட் ஸ்கோருமே பார்த்தீங்கன்னா 3 மெயின் ட்ராக்லேருந்து தான் எடுத்துருப்பார் சார். பட் நம்மளுக்கு அந்த மாதிரி ஃபீல் ஆகாது. அர்ஜுன் அண்ட் ஜோதிகா லவ் ஸ்டோரிக்கு வந்து காட்ரியன் மாத்தன் வச்சுருப்பார், இதுதான் ஓடும். அதுக்கப்புறம் மீனாவோட லவ் ஸ்டோரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது ஓடும். மீனாக்கும் அர்ஜுனுக்கும் வர லவ் ஸ்டோரிக்கு வந்து அந்த நதியை பாட்டு வச்சுருப்பார். ஒரு குட்டி பையன் இருப்பான், அவனுக்கு தனியாக ஒரு ஹாப்பி ட்ராக் ஓடிக்கிட்டு இருக்கும், அது வேறு. ஸோ இந்த மாதிரி பேக்ரவுண்டில் வந்து டிஃப்ரென்ஷியேஷன் காமிக்கணும். பட் அது கேட்கறதுக்கும் நல்லா இருக்கணும், நம்மளுக்கு ஃபீலும் ஆகக்கூடாது ரிப்பீட்டடாக வர மாதிரி. அந்த மாதிரி பண்ணால் யாருங்க ட்ரோல் பண்ண போகிறாங்க? ஏன்னா நம்ம மூவி இண்டஸ்ட்ரியே வந்து இட்ஸ் சோன்லி பேஸ்ட் அப்பான் மியூசிக் தான். ஸோ அதை நம்ம அவ்வளோ சீக்கிரம்லாம் மியூசிக் இதுக்காகலாம் ஓவராக சீன் போடாதீங்களா அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல முடியாது. ஸோ அதனால் நெக்ஸ்ட் டைம் நல்லா பண்ணுங்கள், எல்லோரும் சப்போர்ட் பண்ணுவாங்க. நான் சொன்னது கரெக்ட்னா ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.